47வது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனே பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்குவதை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நிர்வாக உத்தரவு ஒன்றை வெளியிட்டார். இந்த உத்தரவின்படி சட்டவிரோதமாக குடியேறினோர், சுற்றுலா பயணிகள், கல்விக்காக வந்த மாணவர்கள், தற்காலிக தொழிலாளர்கள் போன்றவர்களின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த புதிய விதிகள் பிப்ரவரி 20 முதல் அமலுக்கு வரவிருந்தன. வாஷிங்டனில் உள்ள பெடரல் நீதிமன்றம் இந்த உத்தரவை அரசியல் அமைப்புக்கு முரணானது என கருதி இடைக்கால தடை விதித்தது. இந்த உத்தரவால் அமெரிக்காவில் பிறந்த குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்பதால் பலரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜான் சி காஃபினார், இந்த உத்தரவு அமெரிக்க அரசியல் அமைப்பை மாறுபடுத்தும் தன்மை கொண்டது, அதனால் இது சட்டப்பூர்வமாக அமல்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் அமெரிக்காவில் பிறந்த அனைவருக்கும் குடியுரிமை வழங்கும் நடைமுறை தொடரும் என்றும் தெரிவித்தார். ட்ரம்ப் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இந்த உத்தரவை சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த ஒரு முக்கிய முயற்சி என்று கூறுகிறார்கள். ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகள், குடியுரிமை வல்லுநர்கள் மற்றும் குடியுரிமை அமைப்புகள் இது அரசியல் அமைப்புக்கு எதிரான முடிவு என்றும் கண்டித்துள்ளனர். இந்த தீர்ப்பு அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், சீனர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த குடியேறியவர்களுக்கு மிக முக்கியமானதாக அமைகிறது. பல தமிழர்களும் கல்வி, வேலை, தொழில் காரணமாக அமெரிக்காவில் குடியேறியுள்ள நிலையில் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்தியர்கள் விசா முறையில் வந்திருந்தாலும் அமெரிக்காவில் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தனர். இந்த தீர்ப்பால் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சட்டத்திற்கான எதிர்ப்பு தொடரும் நிலையில் அடுத்த கட்டமாக ட்ரம்ப் நிர்வாகம் மேல்முறையீடு செய்யுமா அல்லது நீதிமன்றத்தின் முடிவை எதிர்கொள்வாரா என்பது கவனிக்கத்தக்க விஷயமாக உள்ளது.